சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இந்த நிமிடம் வரைக்கும் சாயப்பா நம்ம கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு ரெண்டு வாழ்க்கை. ஒண்ணு இந்த வாழ்க்கை, இன்னொன்னு அவன் மனசுக்குள்ள ஒரு வாழ்க்கையை அவன் ஏற்படுத்துவான். அதுவும் உண்மை. இது உண்மை அப்படின்னா அதுவும் உண்மை. ஒண்ணும் இல்ல, கண்ணாடியில நீங்க பார்க்கும்போது அது ரெண்டு உருவமா இருக்குது. அப்ப இதுவும் உண்மை அதுவும் உண்மை. இந்த உங்களுடைய முகம் கண்ணாடியில இருக்குதும் போது ரெண்டு உருவமா இருக்குது. நீங்க நவரும் போது கண்ணாடியில முகமே தெரியல. அப்போ உங்களுக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்கு. எல்லாருக்கும் மனசுல நினைக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை தாண்டின ஒரு வாழ்க்கையும், அதாவது இந்த வாழ்க்கை, இதையும் வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ அகத்திலையும் வாழ்றோம், புறத்திலையும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கும். நான் சொல்றது அகத்தின் அடிப்படையில ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த குரு பூர்ணிமா அன்று. சோ நான் சந்தோஷமா இருக்கிறேன், சாயப்பா சந்தோஷமா இருக்காரு. நான் நம்பிக்கையோட இருக்கிற, சாயப்பாவும் நம்பிக்கையோட இருக்கிறார். அவருக்கு என்னங்க நம்பிக்கை அப்படின்னா, என் குழந்தையோட வாழ்க்கைய நான் நிச்சயமா மாத்த முடியும். என் குழந்தையோட அவநம்பிக்கைய அழிக்க முடியும். என் குழந்தையோட துன்பத்தை நான் தீர்க்க முடியும். என் குழந்தை என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு. சோ நமக்கு ரெண்டு குழந்தைங்க அப்படின்னா, நமக்கு பெரிய சொத்துபத்து இருக்குது. நமக்கு ஒரு 70 வயசு ஆகுது. அப்போ இந்த சொத்தை நம்ம யாரை நம்பி ஒப்படைக்கிறது? முத பையன் ஒரு மாதிரி வெகுளியா இருக்கான், ரெண்டாவது பையன் நல்ல ஷார்ப்பா இருக்கான். சோ ரெண்டாவது பையனுக்கே சொத்தை கொடுத்துட்டா முத பையன் என்ன ஆவான்? நாளைக்கு இவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுங்க இவங்க ஒத்துமையை கெடுத்துட்டா என்ன பண்றதுன்னு அப்பா அம்மாவுக்கு கவலை. அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வருத்தம், ரெண்டாவது பையன் போல முத பையன் இருந்துட்டானா பிரச்சனையே இல்லையே, அவன் தப்பிச்சிருவானே அப்படின்னு. அப்ப முத பையன் மேல நம்பிக்கை வந்துருச்சுன்னா அம்மா அப்பாவுக்கு அதை விட சந்தோஷம் உலகத்துல எதுவுமே கிடையாது. சோ அந்த கான்செப்ட்ல தான் கடவுளுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. எவ்வளவுதான் மத்தவங்க கஷ்டத்தை கொடுத்தாலும் என் பிள்ளை என் பிள்ளையாகவே இருக்கிறான் பாரு. எத்தனை பேர் உங்களை கஷ்டத்தை கொடுக்குறாங்கல்ல, உங்க பெத்தவங்களா இருக்கட்டும், உங்க வளர்த்தவங்களா இருக்கட்டும், உங்க அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், உங்களை புரிஞ்சுக்காம சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. எவ்வளவுதான் ஒரு அம்மா சொன்னாங்க, எங்க வீட்டுல மொத்தம் 2 பேருங்க, நான் தான் எங்க அம்மாவுக்கு எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஆனா அவங்க என்னவோ அவங்க ஒட்டுமொத்த அன்பையும் கூட என் கூட பிறந்தா அவ மேலதான் பாசத்தை வச்சிருக்காங்க. ஏன்னா என்னன்னு சொல்லி கேட்கறது கூட இல்லை. என்னை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. நானும் என் தங்கச்சி கிட்ட சொல்லும்போது, சரி விடு, உன் இடத்துல நான் இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க, நான் தூரமா இருக்கிறதால என் மேல பாசம் இருக்குது, நீ கூட இருக்கிறதா உன் மேல பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு என் தங்கச்சி சொன்னாலும் அதை ஏத்துக்கக்கூடிய மனசுல இல்லை. ஆனாலும் என்னோட அம்மாவை நான் தான் பாத்துக்கணும், என்னுடைய அப்பாவை நான் தான் பாத்துக்கணும், அது ஒரு சந்தோஷம் எனக்கு கொடுக்குது அப்படின்னு அவங்க சொல்லும் போதுதான் சொன்னேன், நீங்க அவங்களுக்கு பிள்ளையா இல்ல, சாயப்பாவுக்கு பிள்ளையா இருக்கிறதால உங்களுக்கு எதிரா யார் என்ன பண்ணாலும் உங்க அன்பு அவங்க மேல மாறவே இல்லை. அது உங்க வாழ்க்கைக்கு மிக 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 ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயமா மாறப்போகுது. அதனால நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம், சந்தோஷமா இருங்க, நீங்க நினைத்தது நல்லபடியாகவே நடக்கும் அப்படி. சோ நம்ம என்னைக்குமே அவரோட பிள்ளைகள், சாத்தானோட பிள்ளைகள் இல்ல. அதாவது பலனை எதிர்பார்த்து பழகக்கூடிய அற்பமான மனிதர்கள் நாம் இல்லை என்பதை நீங்க உலகத்துக்கு நிச்சயமாக புரிய வைப்பீர்கள். எல்லா மனுஷனும் ஒரு பலனை எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கான். எல்லா மனுஷனும் A to Z. இவனால என்ன கிடைக்கும், இவனால நமக்கு லாபமா இல்ல இவனால நமக்கு நஷ்டமா, லாபமா இருந்தா அவனை சேர்த்துக்கோ, நஷ்டமா இருந்தா அவனை கழட்டி விட்டுடுன்னு. ஆனா நம்ம லாப நஷ்ட கணக்கு பார்க்கல. நம்மால முடிந்த அன்பை கொடுப்போம், நம்மால செய்ய முடிந்த உதவிகளை கொடுப்போம். அங்க நிக்கிறீங்க நீங்க சாயப்பாட குழந்தைங்களா, அப்போ உங்க மேல அவருக்கு சந்தோஷமும் நம்பிக்கையும் அளவுக்கு அதிகமாக ஏற்படுகிறது.
ஸோ இதுதான் மிக 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 உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய டேர்னிங் பாயிண்ட். எதுனா, எதிர்த்தவனையும் அரவணைக்கக்கூடிய குணம், உங்களை எதிர்த்தவனையும் பாதுகாக்கும் குணம், உங்களை எதிர்த்தவனுக்கும் உதவி செய்யக்கூடிய குணம் எத்தனை பேருக்கு வருதுங்க? நான் நம்ம அன்பே சாயை பத்தி பெருமையா தான் பேசுவேன், ஏன்னா உண்மையா தான் பேசுறேன். எத்தனையோ மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு என் பதிவின் மூலமா. அப்படி நினைச்சா என்னை விட ஒரு உலகமகா பைத்தியக்கார உலகத்துல இல்லை. அவர் நினைச்சதால எல்லாருடைய வாழ்க்கையும் இங்க மாறி இருக்குது. என்னைக்கு நான் சொல்றேன், இந்த ஆடியோ கொடுத்து முடிக்கிற வரைக்கும் இது நான் பேசல, அவர் பேசுறது. நான் தான் இதை மாத்தினேன் அப்படின்னா என்னை விட ஒரு பைத்தியக்கார உலகத்துல யாருமே இல்லை. இப்பயும் நான் சொல்றேன், எப்பயும் நான் சொல்லுவேன், என்னால நீங்க மாறல, அவர் நினைச்சதால நாம மாறணும். நன்மேசாய் குடும்பம்ன்றது இந்த சந்தோஷ் அண்ட் விஷ்ணு இவங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ஃபேமிலி. ஒரு தேரை நான் தான் எடுத்துட்டு வர சொல்லிட முடியுமா? ஊர் மக்கள் ஒன்னா சேர்ந்து அந்த தேரை இழுக்கிறாங்க, கடவுள் சந்தோஷப்படுறாரு. அதே போல நம்ம அன்பேசாயப்பா சந்தோஷப்படுறாரு. இங்க எல்லாருமே அன்பேசாய் குடும்பத்தை உருவாக்குனவர்கள் தான். இங்க இருக்கிறவங்களும் இதை விட்டு போனவங்களும், போனவங்க திரும்பி வரவங்களும் எல்லோருமே இங்க பங்குதாரர்கள். சோ எல்லோருக்கும் நன்மைகளை செய்வது தான் நமக்கு கொடுத்த மிக பெரிய ஒரு வரம் கடவுள். எத்தனையோ பேருக்கு கடவுள் இந்த வரத்தை கொடுக்கல, எத்தனையோ பேருக்கு கடவுள் நல்லதை காட்டல. இங்க வரத்தையும் கொடுத்து நல்லதையும் கொடுத்திருக்காருன்னா பிகாஸ் ஆஃப் யுவர் மைண்ட். உங்க மைண்ட்ல ஒரு பியூரிட்டி, அந்த பியூரிட்டிக்காக தான் கடவுள் கொடுக்கக்கூடிய சொர்க்கமான வாழ்க்கை. சாதாரணமா ஒரு மனுஷன் தனக்கு உதவி செய்யலைன்னா அவனை பகைப்பான். ஆனா நாம மற்றவனுக்கு உதவி செய்தும் அவன் நம்மளை பகைச்சாலும் நாம திரும்ப அவனுக்கு உதவி செய்யறோம் பாருங்க. அந்த உயர்ந்த பண்பு எங்கேருந்து வந்ததுன்னா அது கடவுள் கொடுத்த வரமா நமக்கு சேர்ந்தது. மனசு அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் எங்கேயும் மாத்திட முடியாது. ஏன்னா பல ஜென்மத்துல இந்த மனசை இப்படித்தான் வாழணும் அப்படின்னு கெடுத்து வச்சிருக்காங்க. நாம 70% கெடுத்தோம், வெளியில இருக்கிறவங்க 30% கெடுத்தாங்க. சோ 100க்கு 100 மனசு கெட்டு போயிடுச்சு. சோ இன்னைக்கு சரியான சூப்பரான அழகான ஒரு அற்புதமான வாழ்க்கைய வாழ போறோம். நிறைய பேர் இந்த குடும்பத்தை நான் தாங்க தாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு என் குடும்பத்தை சாயப்பா தாங்கிட்டு இருக்காங்க. சாயப்பா தான் தாங்குறாரு, நான் ஜஸ்ட் ஒரு கருவி அப்படி சொன்னவங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவருக்கு தெரியாததா ஏதோ நடந்துற போகுது, அவருக்கு தெரிஞ்சுதான் சாய்ராம் இங்க எல்லாமே நடக்குது. அவருக்கு தெரியாம இங்க எதுவும் நடக்கல, அவருக்கு எல்லாமே தெரியுது. இந்த ஒரு விஷயமே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிக பெரிய துன்பத்தை அது குறைக்குது. இந்த ஒரே ஒரு விஷயம்தான் இந்த துன்பத்தை முழுவதுமாக குறைக்குது. பாரத்தை குறைச்சிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸி தானே. இந்த பக்கம் ஒரு 3 பேக், இந்த பக்கம் ஒரு 3 பேக், தலையில ஒரு பேக், பின்னாடி ஷோல்டர்ல 2 பேக், எல்லாத்தையும் நீங்க தூக்கிட்டு போகும்போது இருக்கக்கூடிய அசௌகரியம் எல்லாத்தையும் இறக்கி வச்சதுக்கு அப்புறம் நீங்க நடக்கக்கூடிய வசதி ஜஸ்ட் லைக் திங்க் பண்ணி பாருங்க. அதாவது கொஞ்ச நேரம் அந்த லக்கேஜை வைக்கிறதுக்கு நம்மளால முடியலன்னா நம்ம மனசுல ஒரு லக்கேஜ வருஷக்கணக்கா வச்சிருந்தோம் அப்படின்னா எப்படி நம்மளால ரிலாக்ஸா இருக்க முடியும்? சோ உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளும் கடவுள் அறிகிறார், அவர் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை சரியான திசையில அவர் அழைத்து போக தெளிவாக இருக்கிறார். அந்த தெளிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு நல்ல சூப்பராய் ஒரு அழகான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நீங்க நிச்சயமா புரிந்து கொள்ள முடியும். சோ இது போல பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். எத்தனையோ சங்கடத்தை நீங்க கடக்கணும். நீங்க பல சங்கடத்தை கடக்க கடவுள் ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார்.
சங்கடத்தை தாண்டாம சாதனை இல்லை, சோதனைகளை தாண்டாத சாதனை இல்லை, அவமானத்தை தாண்டாத வெகுமானமும் இல்லை. நீ இதை தாண்டினா அது நிச்சயம் நடக்கும். நீ இதை தாண்டிதான் ஆகணும். நீ தப்பித்து கொள்ள நினைக்காத. நீ தப்பிச்சுக்க நினைக்க 1000 வழி இருக்குது. ஆனா முடிவு எந்த வழியும் உனக்கு கை கொடுக்காது. ஒரே வழி, இதை அனுபவிச்சிடு. இதை நீ அனுபவிக்காம உன் வாழ்க்கையில எந்த இடத்துலையும் எதையும் உன்னால உருவாக்கவே முடியாது. உனக்குள்ள நீ செதுக்கலைன்னா வாழ்க்கை எப்படி உருவாகும்? வேற யாரும் செதுக்க மாட்டாங்க, நீதான் செதுக்கணும். யாரும் உங்ககிட்ட ரியாலிட்டியை காட்ட மாட்டாங்க. நீ சரியில்லைன்னு உன் முகத்துக்கு முகர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உன் மூலமா கிடைக்கக்கூடிய ஆதாயம் அவங்களுக்கு போய் சேராது. அப்போ உங்க ஆதாயத்துக்காக நீ செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் கை தட்டுவாங்க. நீ அது உண்மைன்னு நம்புவ. நாளைக்கு முச்சந்தில நிற்கும் போதுதான் தெரியும், அப்ப அவங்க என்ன பயன்படுத்திக்கிட்டாங்க, அதனால அவங்க சொன்னதெல்லாம் பாராட்டினதெல்லாம் என் வாழ்க்கையை வீணடிச்சிடுச்சு. ஸோ தோளில மாலை போடுறவனையும் காலை பிடிச்சி தள்ளி வரவனும் ஒரே மாதிரி நினைச்சுக்கோங்க. எந்த இடத்துலையும் யாரையும் பழி வாங்கவோ, யாரும் நம்ம வாழ்க்கையை உருவாக்கவோ, யாரும் நம்ம வாழ்க்கையை கெடுக்கவோ இல்லை. நாம சில எண்ணத்தை உருவாக்கணும், அதுல நின்னோம். அதை தாண்டி நாமால எதையுமே பெற முடியல. இதுதான் உண்மை. சோ நம்ம அன்பே சாய் குடும்பத்துல ஒவ்வொரு சாய்ராமுக்கும் பெரிய வாழ்க்கை கடவுள் அர்ப்பணித்து கொண்டு இருக்கிறார். வீடு கட்டியாச்சு, ஆனா கட்டப்பட்ட வீடு எங்க இருக்குன்னு தெரியல உங்களுக்கு. யாரோ உங்க தாத்தா ஒரு சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு படத்துல கூட நான் பார்த்தேன், ஏதோ சந்தானம் படம் எப்பயோ பார்த்தது, அந்த கான்செப்ட் தான் ஞாபகத்துக்கு வருது. நீங்க ஒரு ஒரு ஓலை குடிசையில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு சொல்றாங்க, இப்பா உங்க தாத்தா எப்பேற்பட்ட ஒரு தெரியுமா, ஒரு 10 அரண்மனையை கட்டி வச்சிருக்காரா, ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. என்ன பண்ணுவீங்க? அந்த அரண்மனையை தேட ஆரம்பிங்க. உங்க தாத்தா இப்ப கட்டல, ஏற்கனவே கட்டி வச்சுட்டு போயிட்டார். உயிர் கூட எழுதி வச்சுட்டார். ஆனா என்னன்னா அந்த உயிரில் எந்த ஊரு, எந்த இடம் அப்படின்னு தெரியல, எந்த பிளேஸ்ன்னு தெரியல. ஸோ திஸ் இஸ் அ ஃபேக்ட். இது உண்மையான நம்புங்க, தயவுசெய்து நான் சொல்றதை கற்பனை பண்ணுங்க. அப்ப கட்டி வச்சுட்டார், ஆனா தேடணும். தேடுனா கிடைக்கும். கொஞ்சம் சிரமம் பார்க்காம தேடணும், கஷ்டப்படாம தேடணும். அப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆக போறோம். நம்ம தாத்தா அந்த காலத்தை கட்டி வச்சிருக்காரு, ஆனா தெளிவா எழுதி வைக்கல. நான் தேடி கண்டுபிடிச்சு நான் அதை சொந்தமாக்கிப்பேன் அப்படின்னு ட்ரை பண்ணா 1 வருஷத்துல நமக்கு கிடைச்சிடும். அதே போலதான் இங்க அன்பே சாயில சாய்ப்பா பல விஷயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதை தேடுவதன் மூலமாக அதை நீங்கள் கண்டடைவீர்கள். ஸோ பைபிள்ல இருக்கக்கூடிய வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேடுறவன் கண்டடைவான். தேடுங்க, தேடிக்கிட்டே இருங்க, நல்ல விஷயத்தை தேடுங்க, நல்லதை என்னைக்குமே உள்ள இறக்குங்க, நிறுத்தாதீங்க. ஒன்ஸ் நீங்க நிறுத்திட்டீங்க அப்படின்னா அது பல விதத்திலும் உங்களுக்கு ஆபத்தையும் கொடுக்கும், உங்களுக்கு அவமானத்தையும் அது தரும். புரியுதா உங்களுக்கு? அவமானத்தையும் தரும், ஒரு ஆபத்தையும் அது தரும். அப்ப ஏற்கனவே உருவாக்கப்பட்டதுதான். இப்ப நீங்க கேட்கறதால கொடுக்க போறது இல்லை. இப்ப நீங்க கேளுங்க, அவர் ஏற்கனவே உருவாக்கப்பட்டதான் கண்ணில் காண்பிப்பார். ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு 2016-17 நான் ஈரோட்ல இருந்தேன். ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்தது. அப்போ கோயம்புத்தூர்ல இந்த வீடு கிட்டத்தட்ட ஐ திங்க் 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வீடு இது. அப்பனா கணக்கு வச்சுக்கோங்க. அப்ப ஏற்கனவே இந்த வீடு கட்டியாச்சு. ஆனா இந்த வீட்டை அங்க ஒரு கஷ்டத்தை கொடுத்து நம்ம வாழ்க்கையை தேடும் போது நமக்கு ஒரு இடத்த உருவாக்கி அதுக்கப்புறமா இந்த வீடை கொடுத்து இந்த வீட்டையே சொந்தமாக்கிக்க அவர் கொடுத்தாரா இல்லையா? அப்ப இந்த வீடு அவர் கும்பிட்டதுக்கு அப்புறம் கட்டல. சோ ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இவை. ஏற்கனவே உருவாக்கப்பட்டது
நாம கடவுள்கிட்ட நெருங்க நெருங்க அவர் காண்பிக்கிறார். இந்தப்பா இதான் நான் ஏற்கனவே கட்டி வச்சுட்டேன். அப்போ என்ன ஒரே ஒரு அர்த்தம்னா, இதுதான் பாயிண்டா சொல்லியிருக்கணும், இது லைட்டா சொல்றேன். அப்போ நாம அவருடைய ஜென்மத்துல பயணிச்சிருக்கோமா இல்லையா? நாம எத்தனை ஜென்மம் எடுத்தோமோ அதற்கு முன்னாடியிலே தான் அவர் பல ஜென்மத்தை எடுத்தார். முன்னாடியில இருந்தே அவர் பல ஜென்மத்தை எடுத்தார். அப்போ இந்த ஜென்மத்திலேயே நம்ம அவரை பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது இந்த ஜென்மத்துல அவருக்கு உண்டான சொந்தமோ பந்தமோ இல்லை, நாம பல ஜென்மத்துல இருந்தது ஒவ்வொரு ஜென்மத்திலே தொடருது, ஒவ்வொரு ஜென்மத்துல தொடர்ந்துகிட்டே இருக்குது. அப்ப நமக்கு செய்ய வேண்டிய அத்தனையுமே அவர் செஞ்சு வச்சுட்டாரு. இப்படி ஒரு படியா தான் போடும். இப்ப இந்த ஒரு படி போயாச்சா, அடுத்த படி அது இதோட பெஸ்டானதா தான் இருக்கும். சோ உனக்கு வர வேண்டிய அத்தனையும் வந்து சேரும். இந்த வார்த்தையை நம்புறவங்க கமெண்ட் பண்ணுங்க. உனக்கு சேர வேண்டிய அத்தனையும் வந்து சேரும். உனக்கு சேர வேண்டிய அத்தனையும் வந்து சேரும். வந்து சேர்ந்ததை எல்லாத்தையுமே நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. இல்ல நான் அதை தானே கேட்டேன், இதுதானே வந்துச்சு, இது வேண்டாம், அதுதான் வேணும் அப்படின்னா நீ மறுபடியும் வந்ததையும் நீ இழக்கிறன்னு அர்த்தம். நீ வந்ததையும் இழக்கிறன்னு அர்த்தம். அது பொண்ணோ பொருளோ பேரோ பதவியோ புகழோ, அது எதுவா வேணாலும் இருக்கலாம். இல்லப்பா இழந்துட்டோம், ஆனா அதே மாதிரிதான் வேணும். ஏதோ கவுண்டமணி ஒரு படத்துல பெட்ரோமாக்ஸ் ஸ்ட்ரைட்டே தான் வேணுமா அப்படின்னு கேட்கிற மாதிரி, அதே தான் வேணுமா? இல்லப்பா அது உன் தலையில எழுதியாச்சு, அது வேண்டான்னு, இதுதான் வருது, இத வந்தா ஏத்துக்கிறியா, ஏத்துக்கலையா, ஏத்துக்கல, சரி ஓகே நோ ப்ராப்ளம், உடனே நம்ம விட்டு வெளில போயிடும். சோ இப்படிதான் நடக்கும். அதனால எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள். இன்பமா இருந்தாலும் சரி அதுக்கு மாலை போடு, துன்பமா இருந்தாலும் அதுக்கு 2 மாலை போடு. இன்பத்துக்கு 1 மாலை, துன்பத்துக்கு 2 மாலை. என்னங்க துன்பத்துக்கு போயிட்டு 2 மாலை போட்டு அதை ஆதரிக்க சொல்றீங்க? இல்லப்பா, துன்பம் வந்துச்சுன்னா அங்க அதை தாண்டின ஒரு விஷயம் உனக்கு அங்க நடக்க போகுதுன்னு அர்த்தம். சோ அதற்காகத்தானே தவிர வேற எதற்காகவும் இல்லை. அதனால எல்லா விஷயமும் அவரின் அனுமதியின்றி தான் நடக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். மணியும் ஆயிடுச்சு, பட் நீங்க ரொம்ப லேட் ஆகுது பப்ளிஷ் பண்றது. தென் இன்னைக்கு 6 to 7 லைவ் இருக்குது. ஸோ லைவை கலந்துக்கிட்டு நம்ம நேற்று இரவு கொடுத்த வீடியோ பார்க்கலன்னா தயவுசெய்து பாருங்க. அதில் என்ன சொல்லியிருக்கோமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டாக மறுபடியும் ஒரு 6 மணிக்கு லைவ்ல மீட் பண்ணலான்னு சொல்லி, இப்போ பிரார்த்தனை இல்லை, நம்ம லைவ்ல பிரார்த்தனை இருக்குது, பிரார்த்தனை கலந்துக்கலாம். ஸோ அதிகபட்சம் எல்லாரும் கலந்துக்கணும் லைவ்ல, ஓகேவா? கலந்துக்க முடியாதவங்க ஃபீல் பண்ண வேண்டாம். ஒர்க் பண்றவங்க லைவுடைய முடிச்சதுக்கு அப்புறம் பப்ளிஷ் ஆகும் இல்லையா, பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா லைவ் இட்ஸ் அ வெரி 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 பவர்ஃபுல் லைவ். ஸோ அதனால லைவுக்காக காத்திருங்க, நானும் காத்திருக்கேன், நம்ம சாய்பாவும் காத்திருக்கான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.